ஹியூமன்ஸ் வெல்கம் பேக் டு தி சேனல். இந்த வீடியோல டிவியை பார்த்து தகச்சு போன பூனையில இருந்து டிவில வர பர்கரை பார்த்து எச்சு ஊர்ன நாய் வரைக்கும் மேற்கொண்டு தூங்குற நாயோட வாயை தொந்தரவு பண்ணி துறக்க கட்டைன்ஸுக்கு பின்னாடி கப்புள்ஸ் இருக்கானே பல தானே பார்க்கலாம். ஸோ 10 நிமிஷம் உங்க பிரச்சனை வர அடிச்சுட்டு சரி வாங்க போலாமா. நீங்க ஏதாச்சும் ஒரு கதை சொல்றீங்கன்னா அதுல ஃபுல் ஸ்டாப்போ கம்மாவோ எதுவும் வைக்க கூடாது. முழு கதையை சொல்லி முடிக்கிறோம்னா கோபமாயிருவாரு. That family. அந்த கூப்பர் இடி இடிச்சாலும் எழுந்திருக்கல, உலகம் அழிய போகுதுன்னா கூட அவன் எந்திரிக்கலாம். அவன் எதுக்கு தெரியுமா எந்திரிக்கிறான்? Cooper, wake up. You want to go outside? You want to play ball? You want to get a cheeseburger? வீட்டுல அரிசி மாவு போட்டு அரைக்க வேண்டிய வேலையே கிடையாதுங்க. எடுத்து போட்டு இவனை சுத்த விட்டுனா அரைச்சு கொடுத்துருவான். நியூஸ் பேப்பர்ல தலைப்பு செய்தியில் இடம்பெற மாதிரி ஒரு செயல் செய்ய சொன்னேன். அதனா செஞ்சியா? சிரிப்பு பிரச்சனை சிரிச்சு முச்சன அழுக முடியல சிரிச்சிட்டேன். ஆனா அத பார்த்தாலே பயந்து கை கால்லாம் நடுங்குது இல்ல. அப்புறம் எதுக்கு உட்காந்து அவ்வளவு தீவிரமா பார்க்கணும்னு கேக்குறேன். நான் கீழே இருக்க வரைக்கும் தான் என் கால் தரையில படும். மேல வந்துட்டேன் அவ்வளவுதான் பறக்க வேண்டியதான். அங்கெல்லாம் பட்டா ஒரே டென்ஷன் பிரஷர் ஆகுது. இங்க கூட கொஞ்ச நேரம் பார்த்து தூங்கிட்டு போறேன்னா டேய் என்னடா பண்றீங்க? வெக்க கேட்ட நாய் திறந்து பாக்குது பாரு. அறிவு இருக்குதா? சும்மா பாத்துட்டா நானு. அப்புறம் வராதரா ரெஸ்ட் ரூம்ல வந்து உட்காந்துங்கிறான். அதை ஆயுதத்தை தூக்கி அடிச்சு போட்டேன். அவனுங்க பாக்குறதுக்கு தாங்க ஏதோ ஒரு உயிரினம். ஆனா அவனுங்க கத்துற சவுண்ட பார்த்தா 3000 ஈ காது கிட்ட வந்து டபேலா வாசிக்கிற மாதிரியே இருக்குது. ஏன் கேமரா பார்த்தோன்னு இப்படி தாவி பாய்ச்சுதான் நீ பாப்பியா? அவருக்கு என்ன கஷ்டமோ என்ன கோவமோ எங்க எத்தனை கிலோமீட்டர் போய் அலைஞ்சிட்டு வந்திருக்கிறாரு தெரியல. எவ்வளவு டயர்டா தூங்குறாரு. பூனை டிக்கிட்டா அடிக்கிட்டா அவனுக்கு சுத்துற மாதிரி ஒரு வீடியோ டிவில ஓட விட்டா நான் தலைவரே எவ்வளவு நேரம் தண்ணி குடிப்பீங்க? 45 நிமிஷமா குடிக்கிறீங்க. நாங்க இங்க 3 மணி நேரமா லைன்ல நின்னுக்கிறோம். காத்திருந்து காலங்கள் போகுதடி. ஐயோ பதுங்கி வரையாடே. இங்க பாடுறா நீ ஒரு ஆள் தாண்டா இங்க இருக்கிற தெளிவா தெரிகிறடா. நீ எங்கடா பதுங்கி வர? இன்னைக்கு வாழ்க்கைய ரொம்ப போரா போதுல. ஒரு மாதிரி கடுப்பு டிசும் இந்த வச்சுக்க. ஏய் என்னடா திருப்பி அடிக்கிற? நீங்க பாத்தியா அவன? உன் புள்ள திருப்பி அடிக்குது. அவனுக்கு கேரட்டை குடுக்கும் போதே ஒரு 10 மட்டும் அரிஞ்சு கொடுங்கன்னு தெளிவா சொன்னலாம். முழு கேரட்டை தின்னுட்டு என்ன ஓட்டம் ஓடுது பாருங்க. அவன் தூரத்துல இருந்து கூப்பிடும் போது ஓடி வரா. சரி பக்கத்துல இருக்கும் போதே அவன் பேர் சொல்லி கூப்பிட்டா என்ன ரியாக்ஷன் கொடுக்குறான்றத பார்த்தாங்க. என்னவென்று சொல்வதம்மா என் செல்லமே செல்லம் வெள்ளம் இங்க வந்தா அவள் தான் வெளுத்து போடும்டா. கை கால்லாம் வலிக்குது. எனக்கு இருக்கிற 8 காலும் வலிக்குது. ஏதோ ஒரு அபூர்வ பாலுங்க ஆன் பண்ணி தூக்கி போட்டு உள்ள வந்து பார்த்தா இங்க பாரு ராசா ஜெயிண்ட் மாடே பீஸ்டே. இங்க பாரு ஒரு பொம்மையை வச்சு விளையாடு ஒரே சமயத்துல. எதுக்கு இத்தனை? பாண்டாக்கு கோவம் வந்துருச்சு. அவ்வளவுதான். வியூவர்ஸோட எத்தனை தலை போக போகுதுன்னு தெரியலையே. வாடா தங்கமேனு இவனை கூப்பிட்டேன். அவனுக்கு எந்த மூலையில அந்த கோவம் வந்துச்சுன்னு தெரியல. But you're just a pretty princess. Come here. இங்க பாருங்க தலைவரே தூங்கி நிக்கிறவரே. இங்க பாருங்க கல்யாணம் பண்ண வீடு கட்டணும் பைக் வாங்கணும் வேர்ல்டு டிராவல் போன எவ்வளவு வேலை கிடக்குது. அவன் எங்க சீஸ் பர்கர்னுனாலும் போய் நின்னுறாங்க. டிவில இருக்கிறத நான் எப்படி தூக்கி அவன் வாயில கொடுக்க முடியும்? நம்ம குடிக்கிற தண்ணியே தேவலாம் போலயே. இந்த மனுஷ போதற்கா வாங்கி குடிக்கிற தண்ணி இவ்வளவு கேவலமாகுது. கஷ்டப்பட்டு கடை கூட்டு போயிட்டு முடி வெட்டி விட்டு ஷாம்பு கண்டிஷனர் எல்லாம் போட்டு கூட்டு வந்தா அங்க பாருங்க கண்ணுக்கு கால கவரா யூஸ் பண்ண தூங்குற. ராக்கெட் போற ஸ்பீட வர பயங்கர வேகத்துல ஒருத்தன் வந்துகிட்டு இருக்கான்.
பக்கத்துல ஒருத்தர் வந்து நிக்கும் போது நீங்க எவ்வளவு நேரம் விசாரிக்காம இருப்பீங்க? சரி என்னடான்ட்டு மேலதான் கைய வச்சேன். அப்படி கேஷுவலா நடந்து போவையில படுறா பாத்தியா சிவப்பு கலர் பைய என்ன கலர் மாட்டின்னு வந்தா ஏமாந்துரும் நினைக்கிறியா? ஏன் நாயா கத்துறது? ஐயோ இவனுக்கு தைரியம் வந்துருச்சா? ஐயோ எப்படியாச்சும் நான் இன்னைக்கு கேசரி செய்யறது எப்படின்னு கத்துக்கிட்டே ஆகணுங்க. எந்த ரியாக்ஷனும் இல்ல, அப்படியே அசையாத செலமாறு நின்னுட்டான். நீ வாயை திறந்தா மூட மாட்டேங்கிறடா. ஒரே பிச்சில் 83 பேராகிராஃப சொன்னா எப்படி? ஏத்துனா சாயங்காலம் 6 மணிக்குள்ள 30 மூட்டை வரணும்னா 3 மூட்டை தான் ஏத்துன்னு வந்து போட்டுருக்கிறோம். கேஷுவலா பதறாத பால் பாக்கெட் கொண்டு வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. அப்படியே கேஷுவலா தைரியமானவன் தான், பயம்லாம் கிடையாது எனக்கு. யார் வர கிட்ட வாங்கடா. கொஞ்சம் கூட கூச்சனாச்சும் கொஞ்சம் கூட அந்த ஒரு இதுவே இல்லங்க. அது ஒரு குற்ற உணர்ச்சியாச்சும் இருக்கணுமா இல்லையா? நான் பாட்டு சமைச்சுன்னு அவன் பாட்டு வந்து திருடிட்டு போறான். இங்க கஷ்டப்பட்டு கிளாஸ் நடத்துறது யாருக்கு புண்ணியமா இருக்குதோ இல்லையா, இவர் தூங்குறதுக்கு நல்லா வசதியா இருக்குது. நீ பதறது இல்லாம பச்சிலும் குழந்தைய வர எங்க பயன்படுத்துறீங்க? மார்க் மார்க் ஸ்விங் மார்க் ஸ்விங் மார்க் 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 ஸ்விங் மார்க் 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 ஸ்விங். நீத்தா சாதாரணமா வந்தா சாப்பாடு போட மாட்டியாமே, ஓவரா பண்றியா? அதான் கருப்பு வழியில பூசின்னு வந்துக்கிறேன். இப்ப போடுவா. அவர் கண்ணுல இருந்து யாராலையும் தப்பிக்க முடியாது. அது அவரோட வாளா இருந்தாலும் சரி. சார் அங்க பாருங்க, பெட்ஷீட்டுக்குள்ள ஒரு நல்ல பாம்பு நாய் டான்ஸ் போட்டு சுத்தின்னு இருக்குது. எவ்வளவு கஷ்டம்டா, எவ்வளவு தானே நான் முயற்சி பண்றது. ஒரு பெடிகிரி பாக்கெட்டை திருடுறதுக்கு அந்த பக்கம் போனா கேமரா, இந்த பக்கம் போனா கேமரா, இந்த பக்கம் போனா எனக்கு முன்னாடி ஒருத்தர் மோபம் முடிச்சுன்னு. வாழ்க்கை நாடகமா, என் பொறுப்பு போய் கணக்கா. அவன் கையில வச்சிருந்த சாப்பாட பசிக்குதுன்னு சொல்லிட்டு புடிங்கி தின்னாங்க. அதுக்கு நம்ம அப்படி லுக்கு விட்டு போறான். ஏண்டா நான் கொஞ்சம் குண்டாயிட்டேன்னா நான் உண்மையை மட்டும் சொல்ல, என் மனசு கஷ்டப்படக்கூடாது போய் சொல்லாது. ஆமாண்டா பொய்யெல்லாம் சொல்ல, நீ உண்மையாலுமே குண்டுதான். பேசாத அட்மிட் என்கிட்ட பேசவே, நீ போடா, நீ வீட்டு விட்டு வெளியே போடா. பேசாத. Facebook இல்ல, ட்விட்டர் இல்ல, ஷேர் பண்ண யாரும் இல்ல. பூனைகளின் கன்செப்டுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஆளுக்கு 2000 ரூபாய் கொடுத்துட்டு வந்தீங்களா? உங்க 2 பேர்ல யாரோ ஒருத்தன் தான் போற வேகத்துல பொரட்டாவை பிச்சு போற மாதிரி வெளியே இருக்கிற குப்பை தொட்டி பிச்சு போட்டு வந்துக்கிறான். அது யாரு? வயிறு முற்ற அளவுக்கு திங்காதன்னு சொன்ன கேக்குறியாடா? அப்புறம் தொப்பையை தடை விடு, 6 பேக்ஸ வரைஞ்சு விடு. நல்ல ஜாலியான டைப் தான். ஆனா விளையாட்டெல்லாம் பார்த்தா எல்லாம் முரட்டுத்தனமான விளையாட்டா இருக்குது. அப்படிதாங்க வேடிக்கை பார்க்கும்போது பில்டிங் சாஞ்சிடக்கூடாதுல்ல, அதால பேஸ்மெண்ட் நல்லா குட்டக்கால ஸ்ட்ராங்கா கொடுத்து தான் பாப்பாரு. இங்க பாருங்க, நீங்க ஒரு ஹாஸ்பிட்டலோட ஓனர், இப்படி வர பேஷண்ட்லாம் மூஞ்ச காட்டினீங்கன்னா அப்புறம் எப்படி கல்லா காட்டுறது? என்ன அதிகாரமா கூப்பிடுறான் பாத்தீங்களா நம்மள? பந்த தூக்கி போட்டு நாய் எத்தனை வர சொல்றதுலாம் ஒரு இதுவா சார்? எல்லாருமே பண்றது தானே. காலையில இருந்து 4 எலி 5 பூரா 45 காக்காவை வயல்ல இருந்து விரட்டி அடிச்சுக்கிறான். ஆமா நீங்க வர நம்புறீங்களா? 3 பிரியாணி 3 சாத்துக்கிட்டு தூங்கிட்டு வரான் அவன். ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, பெட்ஷீட் இங்க பாரு. அங்கெல்லாம் வைக்கிறானுங்க ஏசிய 15 டிகிரில, கொஞ்சம் கூடுண்ணா. என்ன ஆட்டம் இது? ஒரே குசியில இருக்கிறீங்க. அதெல்லாம் இல்ல, நீ சொல்லு, நீ வந்த விஷயத்த சொல்லிட்டு போ. டான்ஸ் அதெல்லாம் கேட்காத.